லஉவை ஃபில்ஃபராகி கோடிட்ட இடத்துல, ஃபீமா எலி பின்வரக்கூடிய ஒன்றில், லமீர லமீரை ஹா ஹூஹா ஹூடைய ஹாவுடைய லமீரை வை. பெண்பாலாக இருந்தால் ஹா வரணும், ஆண்பாலாக இருந்தால் ஹூ வரணும். ஹாதிகள் பைத்து இந்த வீடு, தாலிபத்துன் மாணவி, தப்பாக பிடிச்சிட்டு அர்த்தத்தை தெரியாது. ஹாதிகள் பின்து இந்த சிறுமி, தாலிபத்துன் மாணவி. இஸ்முஹு ஜைனப் அவருடைய பெயர் ஜைனப். இஸ்முஹா அப்படின்னு வரணும். இந்த ஹா ஏன் ஜைனப் வந்து பெண்பால். இஸ்முஹா அவருடைய பெயர் ஜைனப். முகமது தபீபுன் முகமது ஒரு டாக்டர். வ இப்னு வபுனுஹு ஏன் முகமது வந்து ஆண்பால், அதனால் ஹூ வரணும். வபுனுஹு முஹந்திசுன் அவருடைய மகன் இன்ஜினியர். ஹாதர் ரஜுலு இந்த மனிதன், தாஜுருன் கபீருன் பெரிய வியாபாரி. இஸ்முஹு அப்துல்லா அவனுடைய பெயர் அப்துல்லா. ஆமினா ஃபில் குர்ஃபா ஆமினா அறையில் இருக்கிறாள். உம்முஹா ஃபில் மத்பகி அவருடைய அன்னை சமையல் கட்டில் இருக்கிறார். ஆயிஷத்து தபீபத்துன் ஆயிஷா ஒரு டாக்டர். உஹுத்துஹா அவருடைய சகோதரி மரிலா நர்ஸ். அப்போ ஆண்பாலுக்கு ஹா ஹூ, பெண்பாலுக்கு ஹா. ஹாத்தி கொண்டு வா ஹம்சத்து அசீலத்தின் 5 கேள்விகளை கொண்டு வா. வஜூபத்தின் பதில்களை கொண்டு வா. மிசால் லாத்தியத்தை பின்வரக்கூடிய உதாரணத்தைப் போல 5 கேள்வியையும் 5 பதிலையும் கொண்டு வா. இந்தக்கு கலமுன் உன்னிடம் பேனா இருக்கிறதா? நாம் இந்தி கலமுன் உன்னிடம் பேனா இருக்கிறது. ஹாத்தி கொண்டு வா அம்சத்து அசீலத்தின் 5 உதாரணங்களை 5 கேள்விகளை கொண்டு வா. வஜூபத்தின் பதில்களை கொண்டு வா. மிசால் லாத்தி பின்வரக்கூடிய உதாரணங்களைப் போல இந்தக்கு கலமுன் உன்னிடம் பேனா இருக்கிறதா? லா இல்லை. இந்தி கலமுன் என்னிடம் பேனா இல்லை. பைத்துன் வீடு, பைத்து என்னுடைய வீடு, பைத்துகா உன்னுடைய வீடு, பைத்துஹா அவனுடைய வீடு, பைத்துஹா அவளுடைய வீடு. கவனிச்சிங்க, பைத்துன்னா வீடு, என்னுடைய வீடுன்னு சொல்கிறதுக்கு ஏவை சேர்க்கணும், உன்னுடைய வீடுன்னு சொல்கிறதுக்கு கேவை சேர்க்கணும், அவனுடைய வீடுன்னு சொல்கிறதுக்கு ஹூவை சேர்க்கணும், அவளுடைய வீடுன்னு சொல்கிறதுக்கு ஹாவை சேர்க்கணும். அதே போல் சொல்லி பாருங்கள். இப்போ வேற ஆச்சு. கலமி கலமி என்னுடைய பேனா, கலமுக உன்னுடைய பேனா, பைத்துஹு அவனுடைய, கலமுகு அவனுடைய பேனா, கலமுகா அவருடைய பேனா. அப்போ இந்த மாதிரி நீங்களாம் வார்த்தையை வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக மப்பாடமாகும். அலிஃப் இணை அஸ்மாலாத்தியா பின்னரக்கூடிய இஸ்முகளை இணை. இல்லை முத்தக்கல்லிமி பஸ்பெர்சன் நான் சொல்கிறோம்ல, அந்த பஸ்பெர்சனுக்கு இணை. ஒரு முகாத்தபி செகண்ட் பர்சனோட இணை. ஒரு காய்பு தேர்ட் பர்சன், ஒரு காய்பா தேர்ட் பர்சன் ஆண்பால். காய்புனா தேர்ட் பர்சன் ஆண்பால், காய்பத்துனா தேர்ட் பர்சன் பெண்பால். இருக்கிறதுனால தேர்ட் பர்சன் பெண்பால். கமாஹுவ மல்லிகி ஃபில் மிசாலி உதாரணத்திலே தெளிவுபடுத்தப்பட்டதைப் போல, மல்லிகினா தெளிவுபடுத்தப்பட்டதைப் போல பின்வரக்கூடிய இஸ்முக்களை ஃபஸ்ட் பர்சன் பக்கமும், செகண்ட் பர்சன் பக்கமும், தேர்ட் பர்சன் ஆண்பாலின் பக்கமும், தேர்ட் பர்சன் பெண்பாலின் பக்கமும் இணை. கலமுன் பேனா, கிதாபுன் புஸ்தகம், சரீரன் கற்றல், இஸ்மு பேனா, மிந்திலும் கர்ச்சிப்பு, இபுனு மகன், சையாரத்து கார், மிஃப்தாஹு சாவி, எதுன் கை. அப்போ என்ன பண்ணும்? ஹாதா கிதாபி அப்படியே பார்த்து எழுதிங்க. ஹாதா கலமுக, ஹாதா கலமுகு, ஹாதா கலமுகா. அப்போ இதே போல் கித்தாபை பார்த்து எழுதிங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஹாதா கலமி இது என்னுடைய பேனா, இது உன்னுடைய பேனா, இது அவனுடைய பேனா, இது அவளுடைய பேனா. ஈஸியாக தான் இருக்கும். அப்படியே பார்த்து எழுதிக்க வேண்டியதான். இக்ரா படி. லி எனக்கு, லக்க உனக்கு, லகு அவனுக்கு, லஹா அவளுக்கு. லி எனக்கு, லக்க உனக்கு, லகு அவனுக்கு, லஹா அவளுக்கு. லி எனக்கு இருக்கிறாள், உஹுத்துன் வாஹிதுத்துன் ஒரே ஒரு சகோதரி இருக்கிறாள். லக்க அகுன் உனக்கு சகோதரன் இருக்கிறானா? லா இல்லை. மா இல்லை. லி எனக்கு அகுன் சகோதரன் இல்லை. உஹுத்தி
என்னுடைய சகோதரி. லஹா அவளுக்கு இருக்கிறது. திஃபுலுன் குழந்தை. சகீருன் சிறிய குழந்தை இருக்கிறது. ஜமீலி என்னுடைய நண்பன். லஹு அவனுக்கு இருக்கிறது. இருக்கிறான். அகுன் சகோதரன். உஹுத்துன் சகோதரி. அப்போ என்னுடைய நண்பனுக்கு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் இருக்கிறார்கள். நக்குல் நாம் சொல்லுவோம். இந்தி கித்தாபுன் என்னிடம் புஸ்தகம் இருக்கிறது. நக்குல் நாம் சொல்லுவோம். லீ எனக்கு இருக்கிறான். அகுன் சகோதரன். லா நக்குல் நாம் சொல்ல மாட்டோம். இந்தி அகுன் என்னிடம் சகோதரன் இருக்கின்றான் என்று நாம் சொல்ல மாட்டோம். இந்திங்கிற வார்த்தையை அழுற்றிணைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். உயர்திணைக்கு பயன்படுத்தக்கூடாது. ஹரஜ ஹாமிது ஹாமிது புறப்பட்டான். அல் ஹாலிதீன் ஹாலிதுடன். தஹபு தபீபு டாக்டர் போனார். அல் முஹந்திசி இன்ஜினியருடன். ஜலசல் முதரிசு ஆசிரியர் உட்கார்ந்தார். அல் முதீர் மேனேஜருடன் இல்லாட்டி பிரின்சிபலுடன். மண் மகக்க அலி அலியை உன்னுடன் யார் இருக்கிறார்? மை என்னுடன் இருக்கிறான். ஜமீலி என்னுடைய தோழன் இருக்கின்றான். ஆமினா மஹா ஆமினாவாகிறவள். மஹா அவளுடன் இருக்கிறான். ஜவுஜுஹா அவருடைய கணவன். எப்படி அடுத்து வைக்கணும்னு திரும்ப கேட்டு தெரிஞ்சுங்க. ஹரஜ போனான் புறப்பட்டான். அபி என்னுடைய தந்தை. மினல் பைத்தி வீட்டிலிருந்து. மண் ஹரஜம் அஹு அவனுடன் போனது யார்? மண் யார்? ஹரஜ புறப்பட்டது யார்? மாஹு அவனுடன் புறப்பட்டது யார்? ஹரஜ புறப்பட்டான். மாஹு அவனுடன். அம்மி என்னுடைய தந்தையின் சகோதரன் அவனுடன் புறப்பட்டான். பைத்துன் வீடு. பைத்துக்கு அவனுடைய வீடு. பைத்துகு அவனுடைய வீடு. பைத்துகு அவளுடைய வீடு. பைத்து என்னுடைய வீடு. அபுன் தந்தை. அபூக்கு அவனுடைய தந்தை. அபூகு அவனுடைய தந்தை. அபூஹா அவளுடைய தந்தை. அபி என்னுடைய தந்தை. அகுன் சகோதரன். அஹூக்கு அவனுடைய சகோதரன். அஹூகு அவனுடைய சகோதரன். அஹூகு அவளுடைய சகோதரன். அஹிஹி என்னுடைய சகோதரன். அபி வ உம்மி ஃபில் பைத்தி என்னுடைய அன்னையும் என்னுடைய தந்தையும் அன்னையும் வீட்டில் இருக்கிறார்கள். ஐநா அபூக்கு யா ஹாமித் ஹாமிது உடைய தந்தை எங்கே? தஹபேல சூக்கி அவன் கடைத்தருக்கு போய்விட்டான். அஹூக்க தபிபன் உன்னுடைய சகோதரன் டாக்டரா? இதுதான் கேள்விக்குறி. இல்லை ஹுவ முதரிசுன் அவன் ஆசிரியர். ஜைனப் ஃபில் ரியாலி ஜைனப் ரியாத்தில் இருக்கிறாள். அஹூஹா அவருடைய கணவன். தாயிஃபி தாயிஃபிலே இருக்கிறான். அபுஹா அவருடைய தந்தை. ஃபில் மதீனா முனவ்வரா மதீனா முனவ்வராவிலே இருக்கிறார். ஹாத தாலிபு இந்த மாணவன். அபுஹு அவருடைய சகோதரன். வஜீருன் அமைச்சராக இருக்கும். இந்த மாணவன் அவனுடைய தந்தை. வஜீருன் அமைச்சர். அப்போ என்ன அர்த்தம்? இந்த மாணவனுடைய தந்தை அமைச்சர். அரபியில் எப்படியும் வரும் அவனுக்கு தெரிய வார்த்தை வரும்போது கற்றுக் கொடுக்குறான் நமக்கு. நான் அர்த்தம் எப்படி வச்சேன்னு திரும்ப திரும்ப கேட்டு தெரிஞ்சிங்க. வஹூஹு அவனுடைய சகோதரன். தாஜிருன் கபீருன் பெரிய வியாபாரி. தஹப போனான். ஆகி என்னுடைய சகோதரன் மதரசாவுக்கு போனான். தஹப அபி என்னுடைய தந்தை போனார். இல்லை ஜாமியா யூனிவர்சிட்டிக்கு போனார். இந்த எல்லாம் பேர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தேவரப்போ தன்வீன் வரக்கூடாது. தன்வீனுங்கிறது என்ன? திரும்ப திரும்ப கேட்டாலும் மறக்கும். இப்போ சின்ன பிள்ளைங்க தானே, அதனால் இதுதான் தன்வீன். இதுக்கு என்ன பேர்? 2 ஜபர்னு உருது பேர் வச்சுருப்பாங்க. தோ ஜபர் 2 ஜபர். தோ பேஸ் 2 பேஸ். இதுக்கு அந்த பேர் இல்லை, தன்வீன். அரபியில் எழுதிங்க தன்வீன். ஜமீல் தோழன். ஒரே ஆஃபீஸில் இருக்கிற இல்லாட்டி ஒரே இடத்துல வேலை பார்க்குற, ஒரே இடத்துல படிக்கிற, இது எல்லாமே ஜமீல். நண்பன் கிடையாது. நண்பன் வேறு, ஜமீல் வேறு. அதுக்கு என்ன மொழிபெயர்க்குன்னு தெரியாமல் நண்பன்னு சொல்லி வச்சுருக்கேன், தோழன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஜவுஜ் கணவன். வாகிதன் 1 ஃபத்தன் வாலிபன் மகனுடன். திஃபுல் குழந்தை. கொய்த்து நாடு.
10வது பாடம் இதோட முடியுது. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.